சரி அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், நம்மளுடைய 63 நாட்கள் மகா சக்தி ஜபமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஜபத்துல முழுக்க முழுக்க தெய்வீக சக்தி என்றால் என்ன? இந்த ஆடி மாசம், ஆவணி மாசம் அபரிவிதமான தெய்வீக சக்தியை உங்களால பெற முடியும். தெய்வீக சக்தி இல்லாம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னாக்கா, ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. அதோடைய கர்மா, அதோடைய வேலை துணி துவைக்கிறது. அதுக்கு தேவையான அளவு தெரிஞ்ச அந்த டிசியா பிசி என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த கரண்ட் அதோடைய வோல்டேஜ்க்கு தேவையான கரண்ட் கொடுக்கும் போது மட்டும்தான் அதோடைய வேலையை சரியா செய்யும். அந்த மாதிரி இந்த பிறவில பிறந்ததுல இருந்து மரணம் வரைக்கும் நம்ம வந்து கருமா செய்ய போறோம். அந்த கருமா செய்யறதுக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸாக இறைவனாகப்பட்டவர் நமக்கு கொடுத்ததுதான் தெய்வீக சக்தி. அது இயற்கையாக பல விதத்துல வந்து அந்த தெய்வீக சக்தியை நம்மளால பெற முடியும். அதுலயும் இயற்கையா நமக்கு இயற்கை தாயே ஒரு மாதத்துல வந்து நமக்கு கொடுக்குறா அப்படின்னாக்கா அதுதான் ஆடி மாசம், ஆவணி மாசம். இந்த ஆடி மாசம், ஆவணி மாசம் 63 நாட்கள் தொடர்ந்து நடக்க போகின்றது. நேத்துல இருந்து நம்மளுடைய மகாசக்தி ஜபம் ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த தெய்வீக சப்ஜெக்ட் முடிச்சிட்டானே அடுத்தது வந்து நம்மளுடைய அடுத்த சப்ஜெக்ட் என்னதுனாக்கா, இந்த நாட்டுல இப்ப உள்ள வாழ்வாதாரத்தை தக்க வச்சு கொள்வதற்காக பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், கடுமையா ஓடுறாங்க. உண்மையா சொல்லணும், கடுமையா ஓடுறாங்க. ஆனா என்ன ஆச்சுனாக்கா, ஓடுறீங்க நீங்க, அந்த ஓடி எதை போய் அடையறதுக்கு பாக்குறீங்கன்னா பணத்தை பிடிப்பதுக்காக பாக்குறீங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. பணம் உங்களை தேடி உங்கள்ட்ட வரும். நம்ம ரிஷிகள் சொல்லி கொடுத்த மார்க்கமே அதுதான். அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுக்கிறது தான் ஸ்ரீ அஷ்டலட்சுமி தந்திரம். இந்த அஷ்டலட்சுமி தந்திரத்துடைய வித்தையானது ரிஷிகள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். ஆதிலட்சுமி, விஜயலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, தனலட்சுமி. இந்த 8 விதமான தந்திரத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா சூப்பர். ஆதிலட்சுமி நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல திறமை இருக்கும், நல்ல கடுமையா உழைப்பாங்க. ஆனா அவங்களால பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்க முடியாது. ஆதி என்றால் ஆரம்பம். யாரெல்லாம் பணம் கல்வி இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும், உழைப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரனா இருப்பாங்க. அவங்க மகன் வந்து சொந்தமா நான் செய்யறேன் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்பா அம்மா கூட பண உதவி கொடுத்து கூட இருப்பாங்க, பணத்தை கூட கொடுப்பாங்க. ஆனா அவனால அதை வந்து ஆரம்பிக்க முடியாது. பார்த்திருக்கீங்களா? அவனால அதை ஆரம்பிக்க முடியாது. அந்த எத்தனையோ பெற்றுக்கணும், என்ன உனக்கு எல்லாம் திருப்பி திருப்பி காசு கொடுக்குறேன், எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன், ஏன்டா உன்னால பண்ண முடியல, என்னடா பிரச்சனை உனக்கு? நிறைய பேர் பண்ணுவாங்க. பணம் இருந்துட்டா மட்டும் ஆரம்பிச்சிட முடியாது, திறமை இருந்துட்டா மட்டும் ஆரம்பிச்சிட முடியாது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆதி லட்சுமி தந்திரம். இந்த விஷயத்த தெய்வீக சக்தி இல்லாம நீங்க இதை தொட முடியாது. அப்ப தெய்வீக சக்தியை பத்தி இப்ப நம்ம அதை பேச போறோம். இந்த 63 நாள்ல அந்த தெய்வீக சக்தி, அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ அஷ்டலட்சுமி தந்திரம், கடைசி நாள் அன்று கடைசி நாள் வந்து பொருளாதாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக ஸ்ரீ சண்டி யாகம், அகத்தியர் மகாமுனியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அன்னை பத்ரகாளி, ஜெகதம்பிகை, ஜெகன்மாதா, துர்காதேவி, சண்டி தாய் உங்கள் வாழ்க்கையில எங்கெல்லாம் பொருளாதாரத்துக்கு ஒரு தடை இருக்கின்றதோ அந்த தடைகளை எல்லாத்தையும் உடைத்து எறிந்து உங்களுக்கு அடுத்து ஒரு வருடத்துக்கு செல்வத்தையும் சௌபாக்கியத்தையும் தர முதல் நாள் வந்து 15ஆம் தேதி 64 பைரவர்களுக்கும் யோகினிகளுக்கும் பலி நடக்கும். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி வந்து ஹரி மலேசியா அன்னைக்கு வந்து இந்த சண்டி யாகமானது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் உங்களுக்காக. யாரெல்லாம் இந்த 63 நாள்ல வந்து, ஏன்னா இந்த 63 நாள்ல நீங்க தான் இந்த சண்டி யாகத்தை பண்ண போறீங்க. நான் அதை ஒரு மேற்பாளர் மட்டும்தான், ஏன்னா நீங்க இல்லாம அது நடக்காது. சரி, இந்த 63 நாள்ல 17 குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு நீங்க கொடுத்துருங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், டீ பிரேக். இன்னும் ஆக்சுவலி இந்த வாரம் தான் நிறைய கோஷமா இருக்கு. நாளை 42 பேர் இருக்கீங்க. எல்லாரும் ஒருவேளை சாப்பாடு எடுத்தாலே ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு நாளைக்கு 4 பேராச்சும், நாளைக்கு 4 பேர் தேவைப்படுது.
பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு ஆள், ஒரு ஃபேமிலி, லஞ்சுக்கு, அப்புறம் டீ பிரேக்குக்கு டின்னர். சில அன்பர்கள் முன்ன வந்து தெரியல, அந்த வாலிதாயோட கிருபை என் பேச்சை கேட்டு சில அன்பர்கள் 4 உணவையும் ஒன்றா நாங்கள் எங்கள் குடும்பமே எடுத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி முன் வராங்க. அவங்களை எல்லாத்தையும் வாழ்த்துறேன். நல்லா இருப்பீங்க. ஸோ அன்பர்கள் 40 பேர் இருக்கீங்க. இந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து இந்த அஷ்டலட்சுமி தந்திரம், தெய்வீக சக்தியை பற்றி சண்டி யாகத்திலும் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதில் பங்கெடுக்கிறதுக்கு எப்படி பதிவு பண்ணுன்னா, மேலே டிக்டாக் பயோவில் என் தொலைபேசி என்ன இருக்குது, அந்த நம்பர் எடுத்து மாஸ்டர் சீட்டுன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிவிட்டு உங்கள் பெயர், உங்கள் நெகிரி, உங்கள் பண்டாரு, ஐ வாண்ட் டு ஜாயின் 63 டேஸ்ன்னு சொல்லி எனக்கு புலனம் வழியாக எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. அந்த மெசேஜை நான் வந்து என்ன செய்வேன்னா, உங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபார்ம் அனுப்புவோம். அந்த ஃபார்மில் பெயர், ராசி, நட்சத்திரம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ, லஞ்ச் எவ்வளோ, டின்னர் எவ்வளோ, டீ பிரேக் எவ்வளோன்னு இருக்கும். அதில் நீங்கள் 4 எடுக்க போகிறீங்கன்னா 4யும் க்ரீன் டிக் பண்ணுங்கள். இல்லை 2 எடுக்க போகிறீங்கன்னா 2 க்ரீன் டிக் பண்ணுங்கள். இல்லை 1 எடுக்க போகிறீங்கன்னா 1 க்ரீன் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு கீழே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் பேங்கிங் பண்ண ஸ்லிப்போ அண்ட் தென் வந்து இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் பேங்கிங் பண்ண ஸ்லிப்போ இந்த ஃபார்மையும் எனக்கு திருப்பி ரிப்ளை பண்ணிடுங்க. நான் உங்களை கீன் பண்ணிவிட்டு உங்களை குரூப்பில் வந்து ஆட் பண்ணால் அந்த குரூப்பில் வந்து டேட்ஸ் இருக்கும். அந்த குரூப்பில் வந்து டேட்டோடைய இது இருக்கும், அட்டவணை இருக்கும். அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் உணவு. அந்த டேட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு எந்த டேட்டில் நீங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறீங்க, ஓகே, ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டேட்டில் பிரேக்ஃபாஸ்டா, லஞ்சா, டின்னரா, நீங்கள் அந்த 3 காலம் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் எந்த டேட்டில் 3 காலம் கொடுக்க போகிறீங்கன்னு எடுத்துருக்கலாம். ஸோ 4 காலம் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். சரியா? இதான் அதோடைய சிஸ்டம். 40 பேர் இருக்கீங்க. உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன். நாளைக்கு நம்ம ஆசிரம குழந்தைகளுக்கு ஒரு 4 வேளை சாப்பாட்டுக்கு நம்ம வந்து உங்களுடைய உதவியை நாடி கேட்குறேன். நல்லா இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த உதவி அது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக திரும்பி வர மனதார பிரார்த்திக்கின்றேன். நல்லா இருப்பீங்க. ஜெய் ஜெகன்மாதா சிவாய் வசி. வணக்கம் பிரவீன். யார் பாரு? சரி அன்பர்கள், சரி இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். என்னது அப்படின்னாக்கா, நம்ம நேற்று வந்து நம்ம வந்து அந்த பஞ்சபூதத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இன்னைக்கு வந்து ஆடி மாசத்துல அந்த அம்பிகையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைப்பதற்கு விஷயம் அந்த லலிதா நவரத்ன மாலையில ஆக்கும் தொழில் 5.5 நாற்றநலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரிப்பால் சேர்க்கும் நவரத்ன மாலையினை. இந்த பஞ்சபூதம் என்பது என்னது அப்படின்னு காலையில நினைப்பிருந்தேன். இந்த பஞ்சபூதத்துல மண் தத்துவத்தின் தேவதை பிரம்மா, சக்தியானவள் சரஸ்வதி. கேன் 100% கேன். யாரு வேணாலும் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா. வெல்கம் ஈஸி மணி மேக்கர் கம் ஈஸி. அவங்க பேர் என்னன்னு சொல்லப்பா. அப்ப இந்த பஞ்சபூதமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அப்ப அந்த மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். மண்ணுக்கு பிரம்மா சரஸ்வதி, நீருக்கு விஷ்ணு லக்ஷ்மி, நெருப்புக்கு ருத்ரன் ருத்ரி, காற்றுக்கு மகேஸ்வரன் மகேஸ்வரி, ஆகாயத்துக்கு சதாசிவன் ஆதிபராசக்தி. ஓகேவா? இத வந்து பிரம்மாவை நா என்றும், மகாவிஷ்ணு லக்ஷ்மியை வந்து மா என்றும், ருத்ரிய வந்து ஷீ என்றும், மகேஸ்வரன் மகேஸ்வரிய வா என்றும், சதாசிவன் ஆதிபராசக்திய யா என்றும் சொல்லுவாங்க. நம சிவாய. இந்த நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்குள்ள லக்ஷ்மி இருக்கா, பிரம்மா இருக்காரு, மகாவிஷ்ணு இருக்காரு, ருத்ரன் இருக்கிறாங்க, காளி இருக்கிறாங்க, ஆதிபராசக்தி இருக்கிறாங்க. இது உண்மையிலின் உண்மை. அப்ப இந்த 5 பஞ்சபூதத்துக்கு ஆதாரமா இருக்கிறது என்னது அப்படி பாத்தீங்கன்னாக்கா, மூலாதார சக்கரம். அதுதான் ஓம் என்ற பிரணவ மந்திரம். அப்ப இந்த பஞ்சபூதம் கீழே இருக்கின்ற அந்த பிரணவ மந்திரம் தான் வாழை திரிபுர சுந்தரி. அப்ப ஓம் நம சிவாய என்ற மந்திரம் சிவன மத்தமா குதிக்குது இல்லையே. இந்த பஞ்சாட்சர மந்திரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்க உள்ள போகணும் அப்படின்னா அதற்கு 8 எழுத்து மந்திரத்தோட துணை தேவை.
எட்டெழுத்துடைய துணை தேவை. எட்டெழுத்துனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எட்டெழுத்து என்னன்னு புரிஞ்சுக்கிச்சுன்னா பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்க ரொம்ப ஈஸியா பயன்படுத்துவீங்க. அப்ப இந்த எட்டெழுத்து மந்திரத்தின் மூலியமா இந்த பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்தோட துணையானது நீங்க கெட் பண்ணணும். நான் தான் நீங்க சொன்னல, நம்மள உடம்புல இருக்கின்ற 6 ஆதார சக்கரங்கள் சகசிராரத்தோட சேர்த்து 7 ஆதார சக்கரங்கள்ல இருந்து வெளிப்படுறதுதான் தெய்வீக சக்தி. அதுல 2 வழிபாதைகள், பாசிட்டிவ் நெகட்டிவ், அது ராகு கேது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மொத்தம் 80 தெய்வீக சக்தி இருக்கு. ஓகேவா? அதுதான் லலிதா நவரத்ன மாலையில ஆக்கும் தொழில் 5 நாற்ற நலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால், சேர்க்கும் நவரத்தினம் ஆலையினை. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, சேர்க்கும் நவரத்தினம் ஆலையினை உங்களுக்கு இந்த தெய்வீக சேர்க்கும் நவரத்தின் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நவரத்தின்னா மாலை நவரத்தின் இல்ல, இந்த 9 விதமான தெய்வீக சக்தி உடையாம சேர்க்க தெரியணும். ஓகேவா? இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த தெய்வீக சக்தியை உடைக்கிறது மட்டுமே முழு நேரம் வேலையா வைத்திருக்கிற ஒரு குரூப் இருக்கு. ஆனா அவங்க அந்த தெய்வீக சக்தி எல்லாம் உடைக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் கொக்கோ கோலா குடிக்கிறது இல்ல, பெப்சி கம்பெனி ஓனர் பெப்சி குடிக்கிறது இல்ல, கேன் வாட்டர் தண்ணி எந்த கம்பெனியும் அந்த தண்ணியை குடிக்கிறது இல்ல. சிகரெட் கம்பெனிக்காரன் சிகரெட் குடிக்கிறது இல்ல, சிகரெட் குடிக்கிறது இல்ல. ஏன்? ஆல்கஹால் விற்கிற கம்பெனி அவங்க ஆல்கஹால் குடிக்கிறாங்களா? அவங்க மட்டும் ஸ்பெஷலான என்னது பழச்சாறு குடிப்பாங்க. எப்படி? அவங்க பழச்சாறு, ஒரு விதமான போதை கொடுக்கக்கூடிய ஒரு சாறு இருக்கு, அந்த சாறு எடுத்து நாங்க குடிச்சுக்குவோம். நீங்க பாத்திருக்கீங்களா? பெரிய பெரிய அந்த ஆல்கஹால் செய்யக்கூடிய கம்பெனிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன குடிக்கிறாங்க? அந்த ஆல்கஹாலா குடிச்சுக்கிட்டாங்க, விற்கிற ஆல்கஹாலா குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையே. ஏன்? அவனுக்கு நல்லா தெரியும் அதுல என்ன இருக்குன்னு. நான் இப்ப சொன்னது எல்லாமே ஒரு சின்ன விஷயம்தான். அப்ப இந்த தெய்வீக சக்தியை சேர்க்கறதுக்கே இங்க வழி இல்லாம இருக்கணும். அந்த தெய்வீக சக்தியை சேர்க்கணும்னா நீங்க உணவுல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் நோட் எழுதிக்கணும். தெய்வீக சக்தியை சேர்க்கிறது அப்படின்னாக்கா நிறைய வழிகள் இருக்கு. இப்ப நம்ம டெய்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க காது கொடுத்து கவனமா கேட்கறீங்க, தெய்வீக சக்தி அதிகரிக்கும். இந்த தெய்வீக சக்தி அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுது தெரியுமா? நான் படிக்கிறேன், நீங்க கேட்கறீங்க. இத குருமார்கள் சொல்லுவாங்க, படிக்கிறத விட கேட்கிறவங்களுக்கு இன்னும் பெரிய உத்தமம் சொல்லுவாங்க. எப்படான்னு பார்த்தாக்கா, இந்த காது கொடுத்து கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்புக்கும் மனசுக்கும் நடுவுல இருக்கிற கேப், இந்த கேப் ஒண்ணும் இல்லை, அதுதான் அறியாமை. அறிவை பயன்படுத்த தெரியாமை, அதுதான் அந்த அறியாமை. அது கொஞ்சம் கொஞ்சமா விலகி அந்த ஸ்பேஸ ஃபில் அப் பண்ணிருச்சுன்னா உங்கள் மனதும் உடலும் என்ன ஆகும்? நடுவில் இருக்கிற கேப் இல்லாம போனானே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் உங்க உடம்பு இங்க இருக்கு, மனசு எங்க இருக்குன்னு. மனசு எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னாக்கா, நீங்க ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும். இந்த சண்டி யாகம், இந்த 63 நாள் யாகம் ஜபத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளை எனக்கு கால் பண்ணி சொன்னிச்சு, மாஸ்டர் மன்னிச்சுக்கங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த டீச்சிங் ஆல் த பியூட்டிஃபுல் டிவைன் ஷேரிங் மாஸ்டர். இட்ஸ் மை டியூட்டி அம்மா. நீங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்க. நீங்க அதை கேட்கறது ரொம்ப ரசிச்சு கேட்குறீங்க. நிறைய பேர் எனக்கு நேற்று கால் பண்ணாங்க, ரசிச்சு கேட்க ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர். ரொம்ப சத்தியமா அதுக்கு ஒரு துளி கூட நான் காரணம் கிடையாது. அவ கொடுத்த தெய்வீக சக்தியால, அவ கொடுக்கிற வாக் சித்தியால, அவ ஏக்குற நாக்க நான் பேசுறேன், அவ்வளவுதான். எல்லாமே அவளுடையது. இங்க நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? இங்க எனக்கு சொல்லாதீங்க நன்றி. நீங்க நன்றி சொல்லுனாலும் அந்த வாழைத்தாய்க்கு சொல்லுங்க. நீங்க விசுவாசமா இருக்குனாலும் அந்த வாழைத்தாய்க்கு விசுவாசமா இருங்க. என்ன விட்டுருங்க. நான் சுதந்திரமா வாழக்கூடிய, ஐ எம் த மேன் ஆஃப் த ஃப்ரீடம். எனக்கு சுதந்திரம் மட்டும்தான். நான் சுதந்திரமா வாழக்கூடிய ஒரு மனிதன். ஆமா,
அப்ப அந்த 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 நீங்க அந்த அன்பு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனா வந்து என்னன்னா, அந்த நன்றின்னு சொல்லும் போது அந்த நன்றி எல்லாம் 1 2 3 நிறைய நன்றி வரும்போது அந்த நன்றி ரொம்ப சுமையா இருக்கு. என்னால நான் ரொம்ப பலசாலி இல்ல, நான் ரொம்ப பலம் இல்லாதவங்க. அதனால என்னன்னாக்கா, உங்களுடைய நன்றி எல்லாத்தையும் வந்து யார் பாது மேன் ஆஃப் த ஃப்ரீடம். எஸ், ஆஃப்கோர்ஸ் ஐ ஆம் த மேன் ஆஃப் த ஃப்ரீடம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் வாழ்க்கையில என் ஒவ்வொரு மூச்சுக்கும் நான் என்னத்துக்கு பிறந்தேன்னா அதை மட்டும்தான் ஃப்ரீடமா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். யாரு என்ன குறை சொன்னாலும் நான் வந்து அதை பத்தி கவலைப்பட போறதில்ல. யாரு என்னை புகழ்ந்தாலும் நான் அதுக்கு வந்து வசியமாகி மசிய போறதும் கிடையாது. நான் என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். திஸ் இஸ் ஐ born for this, I will do this. சில நேரங்கள்ல வந்து என்னை பார்ப்பதற்கு கெட்டவனா தெரியலாம், சில நேரங்கள்ல பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவனா தெரியலாம். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அது அவர்களுடைய பார்வையில இருக்கு. ஆனா என்னுடைய வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் பேசுறது அந்த அந்த 63 நாட்களுக்கு மட்டும்தான். தை மாசம் அமாவாசை பேசுவேன், ஆடி மாசம் ஆவணி மாசம் பேசுவேன், 63 நாள் அத்தோட முடிஞ்சு. அப்பப்ப சம்டைம் வந்து காதுல வந்து ஓதிட்டு போவா, டே போ, ஒரு பிள்ளை ஒரு பையன் வரப்போறான், நீ போய் லைவ் செஞ்சனா அவங்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நீ போய் லைவ் செய்ய, அவங்களுக்கு அது போயிடும் அப்படின்னு. அந்த ஒரு ஆளுக்காக சம்டைம் வந்து 2 மணி நேரம் வந்து சம்டைம் வந்து லைவ் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுமோ அதை சொன்னதுக்கு அதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியாயிருக்கும். நம்ம எல்லாமே ஒரு கருவி தானே, அந்த இறை படைப்புல இருக்கின்ற ஒரு சாதாரண கருவி தானே. நம்மனால ஒண்ணுமே இங்க நடக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு ஒண்ணு புரியணும். சரி, விஷயத்துக்குள்ள வருவோம். அந்த தெய்வீக சக்தியை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு, தெய்வீக சக்தி உடையறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, இந்த உடம்புல பந்திங் ஜெஞ்சாரம் யார் இது? ராஜமாதங்கி. அடேங்கப்பா, யாருமா ராஜமாதங்கி? எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜமாதங்கி இருக்காங்க. அம்மா நீங்களாமா அது? நீங்க ஏன் வந்து கேட்க போறீங்க? இல்ல ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச ராஜமாதங்கி அம்மா இருக்காங்க. ஒருத்தங்க நான் பேர் வச்சேன் ராஜமாதங்கின்னு. இருக்கீங்களாமா? ரஞ்சித மாலாமான்னு பேரு. ஆனா அவங்கள பார்க்கும் போது எனக்கு ராஜமாதங்கின்னு வரும். இல்ல மஸ்த். ஓகே நான் இல்ல. ஓகே ரொம்ப அற்புதமான பேருமா ராஜமாதங்கி. நம்ம பந்திங் ஜாலான் பந்திங் ஜெஞ்சாரம் அங்க இருக்கோம். அப்ப இந்த உணவு வந்து நீங்க சாப்பிடக்கூடிய உணவு நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்குங்க. ஆனா இந்த சைவம் சாப்பிட்றதுல ஒரு அற்புதமான விஷயம், நான் அதை சொல்லியிருந்தேன். அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னா, உடல்நல சரியில்லை, நான் அசைவம் சாப்பிட போறேன், டாக்டர் வந்து எனக்கு வந்து நீ அசைவம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, வேற வழி இல்லை, நான் சாப்பிட போறேன் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், உன் விருப்பம் அம்மா, உன் விருப்பம். ஏன்னா அவங்க உள்ளுக்கு ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க அசைவம் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அவங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நான் போயிட்டு வற்புறுத்துறதுல எனக்கு, ஏன்னா சிந்திகள் தான் வந்து தன் வாழ்க்கைய சுதந்திரமா, ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, நிம்மதியா, செல்வ சௌபாக்கியமா, சுதந்திரமா வாழணுன்ற அக்கறை உடையவர்கள்ட்ட நான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவேன். ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, நிம்மதியா, செல்வ சௌபாக்கியமா, சுதந்திரமா இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை விட்டு விலகினவர்கள்ட்ட நான் ரொம்ப பேசவே மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னா, அவங்களுக்கு தான் மேல தனக்கு அக்கறை இல்லைன்னா எந்த தெய்வம் வந்து உங்களை காப்பாற்ற போகின்றது? நீங்க நினைக்கணும், 24 மணி நேரமும் தூக்கத்துல கூட நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், செல்வ சௌபாக்கியம், சுதந்திரமா. நீங்க இருந்து பாருங்களேன், நீங்க நினைச்சு பாருங்க. அந்த நினைப்பு தாங்க, அந்த மனசு, நல்ல மனசு, அந்த மனம் முழுவதும் வந்து உங்க மனது எப்படி ஆயிடுச்சுன்னா கண்ட மாதிரி ஆயிடுச்சு. கண்டதை காட்சி கொண்டதை கோல மாதிரி ஆயிடுச்சு. அந்த மனம் வந்து அப்படி ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த மனதுக்கு உங்களை பத்தி மட்டும் சிந்தனையை கொடுக்கணும். 10 வருஷம் 20 வருஷம் நீங்க சோசியல் மீடியா, சினிமா, அது இது இப்படி இப்படி பார்த்து உள்ள போய் அது என்ன ஆச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க இங்கதான் இருக்கீங்க, ஆனா உங்க வாழ்க்கை எங்கேயோ இருக்கு.
உங்க வாழ்க்கை பாதையை விட்டுப்பட்டு ஏதோ சம்மந்தமே இல்லாத கண்டதை காட்சி கொண்டதை கொள்ளும் சொல்லிட்டு குருட்டுத்தனமான ஒரு பாதையை எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. அதோடைய விளைவு என்னன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இல்லாம, நிம்மதியா இருக்கிறவங்க நிம்மதியா இல்லாம, செல்வ சௌபாக்கியமா இருக்கிறவங்க செல்வ சௌபாக்கியமா இல்லாம, வாழ்க்கைய சுகந்தரமா வாழ்வதை விட்டுப்பட்டு எங்க பார்த்தாலும் நம்ம போயிட்டு மனதால் சிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம், துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன், நீ பாருமா அப்படின்னு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சைவ சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடா தேடி சாப்பிட வேணும். பாயிண்ட் நம்பர் 1. தெய்வீக சக்தியை அதிகரிக்கணும்னா உங்க உடம்பு ஒத்துழைக்கணும். உங்களுடைய சிறுகுடல், பெருகுடல், மலகுடல், முக்கியமா அந்த ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரசம், ரத்தம், கொழுப்பு, சதை, நரம்பு, எலும்பு, விந்து. பெண்கள், ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம். இந்த 7 தாது பொருட்களுக்கும் நீங்க சாப்பிட்ற ஒருவேளை சாப்பாட்டிலிருந்து எல்லாத்துக்குமே சத்து போகணும். நீங்க வெறும் ஒரு கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த சோறுல உங்களுடைய ரசத்துக்கு, உங்களுடைய கொழுப்புக்கு, உங்களுடைய சதைக்கு, உங்களுடைய ரத்தத்துக்கு, உங்களுடைய நரம்புக்கு, உங்களுடைய எலும்புக்கு, உங்களுடைய விந்துக்கு 7 தாது பொருட்களுக்கும் உணவுக்கு நீங்க சாப்பிட்ட கஞ்சியில இருந்து சத்து போகணும். அப்படி ஒண்ணுக்கு மட்டும் போய் இன்னொன்னுக்கு போக முடியலன்னா அது தவறான உணவு முறை. புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த 7 தாது பொருட்களுக்கு சத்து கொடுக்கக்கூடிய உணவுகளா தேடி படிச்சு சாப்பிடணும். தேடி படிச்சு சாப்பிடணும். நீங்க தான் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, உங்க தெய்வீக சக்தியை உடம்புல தக்க வச்சு கொள்வதற்கு நீங்க தான் தேடி சாப்பிடணும். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, NLP, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம், சொன்னதை கேட்கும் நரம்புகள், விளக்கம் நடத்தணும். தெய்வீக சக்தி, பராசக்தி, சக்தியிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வழிபாடு, இந்த வாலிதாய் வழிபாடியே முழுக்க முழுக்க நரம்பியல் நரம்புகளை வச்சுதான் இந்த தெய்வீக சக்தியின் ரகசியமே புதைந்து கிடக்கின்றது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், எழுதிக்கிங்க. இந்த உடம்புல 7 தாது பொருட்களும் நீங்க சரியா வச்சுக்கணும். சில பேர் இப்பெல்லாம் நிறைய நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, எங்க பார்த்தாலும் வாராகி 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 ஹி ஹி ஹின்னு இருக்கு. இந்த வாராகி பாத்தீங்கன்னா சப்த மாதிரிக்கான்னு சொல்லக்கூடிய 7 விதமான சப்த மாதிரிக்கான்னு சொல்லுவாங்க, சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க. அந்த சப்த கன்னிகளை வணங்கக்கூடியவர்களுக்கு உங்க உடம்புல கொழுப்பு சத்து சரியில்லைன்னா, நீங்க வாராகிய தப்பா வணங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்க உடம்புல நீங்க சுத்தமான கொழுப்பை நீங்க கொடுக்கல, உங்க கொழுப்பு கெட்டு போயிருக்கு. ஆனா நீங்க அதை கவனிக்கல, அதனால உங்க சதையும் கெட்டு போயிருக்கு. இது 2ம் கெட்டு போயிருக்கு, நீங்க கவனிக்கீங்களா? நீங்க என்ன செய்யறீங்கன்னா, அம்மா வாராகி 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 எல்லாம் மந்திரம், இப்ப பயங்கரமான மந்திரம் எல்லாம், வாராகி மந்திரம் எல்லாம் பயங்கரமா செதஞ்சு ரொம்ப ப்ரோமோட் ஆயிருக்கு, அடிச்சு படிக்கிறாங்க பயங்கரமா. சில பேர்லாம் ஓம் ஐம் குரு குரு ஸ்வாஹா, வாராகி குரு குரு ஸ்வாஹா எல்லாம் படிக்கிறாங்க. அது என்ன ஆகும் தெரியுமா? உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பையும், உங்க உடம்புல இருக்கிற சதையையும் ஆரோக்கியமா வச்சுக்காம நீங்க வாராகி வழிபாட்டு செய்யும் போது, பீஜாட்சர மந்திரங்களை எடுத்து படிக்கும் போது, உங்கள் உடல்ல இருக்கின்ற கொழுப்பு இன்னும் வேகமாக சரியில்லாம கெட்டு போகும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? பிரத்யங்கரா தேவிய வணங்குறீங்க, வெரி குட், வாழ்த்துக்கள். இந்த 7 தாது பொருட்கள், ரசம், ரத்தம், கொழுப்பு, சதை, நரம்பு, எலும்பு, விந்து, ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு கர்ப்பப்பை, இந்த 7 தாது பொருட்களும் சரியா இருக்குதா இல்லையான்றத நீங்க தான் சோதிச்சு பார்க்கணும். நீங்க சோதிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எது சரியில்லை, குறைவா இருக்கு, கூடையா இருக்கு, அதை சரி பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு, சைவ உணவுக்கு வரணும். 2வது, பேசிக்கான சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வரணும். சூரிய நமஸ்காரம், இது 2 ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 43 பேர் இருக்கீங்க, உங்களை எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த 63 நாட்களுக்காச்சும் இந்த சூரிய நமஸ்காரம், இந்த 63 நாட்களுக்காச்சும்
ஆரோக்கியமான சைவ உணவை சாப்பிடுங்க. ஆரோக்கியமான சைவ உணவு. யாரு நிறைய பேர் சொன்னாங்க, இல்ல நான் ஆட்டிறைச்சி சாப்பிட்டாதான் வந்து என் எலும்பு நல்லா, அந்த எலும்புக்குள்ள வந்து ஒன்று இருக்கு, அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும்னு. யாரு சொன்னா? நீங்க ஒரு 5 கிலோ ஆட்டிறைச்சி சாப்பிட்டு உங்க எலும்புக்கு என்ன சத்து கிடைக்குமோ அதே சத்து ஒரு புடி, எப்படி ஒரு புடி அகத்தி கீரையை வந்து பிரட்டி சாப்பிட்டாலே கிடைச்சிரும். எப்படி ஒரே புடி. 5 கிலோ ஆட்டிறைச்சி எங்க இருக்கு, ஒரு புடி அகத்தி கீரை எங்க இருக்கு? உங்களுக்கு புரியுதா? அப்ப I have been prayer சூரியன் every morning. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த சூரிய நமஸ்காரம் இல்ல, சூரியனை பார்த்து நீங்க சூரிய நமஸ்காரம் நினைச்சிட்டீங்கன்னா நான் சூரிய பகவானை பார்த்து இப்படி வணங்குறது, அதுவும் நல்லதுதான். இந்த சைவ உணவும் அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம்னா 12 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த எஸ் யோகா 12 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 12 ஸ்டெப்ஸ் வந்து சூரிய நமஸ்காரம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. இயற்கைக்கு மரியாதை கொடுத்து அதை வணங்கக்கூடிய ஒரு முறைதான் இந்த சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் வந்து இப்ப ஒரு சாமியை பார்த்தா இப்படி வணங்குறோம், பெரியவங்களை பார்த்தா வணக்கங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த பூமியில பஞ்சபூதத்தால உருவாகி இருக்கின்ற இயற்கை, இறைவனால படைக்கப்பட்ட அந்த இயற்கைய நம்ம மதிக்கணும். 1 அறிவுல இருந்து 6 அறிவு ஜீவராசிகளையும் மதிக்கிறோம்ல, அதை மதிக்கிறதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒண்ணு இருக்குன்னா அது சூரிய நமஸ்காரம். அது ரெஸ்பெக்ட் பண்றது இருக்கட்டும். அதே நேரத்துல உங்களுடைய உடல்ல ரசம், ரத்தம், கொழுப்பு, சதை, நரம்பு, எலும்பு, விந்து, இந்த 7 தாது பொருட்கள் கெட்டு போயிருந்தாக்கா உங்களால சூரிய நமஸ்காரம் ப்ராப்பரா செய்யறது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஃபுல்லா குமிய முடியாது, ஃபுல்லா திரும்ப முடியாதெல்லாம் இருக்கும். ஆனா 7 தாது பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க, ரொம்ப மெதுவா செய்யுங்க, நோ ப்ராப்ளம். மெதுவா செய்யுங்க. நான் வேணா அந்த போஸ்டரோடைய இது வச்சிருக்கேன், நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. அதை பார்த்து மெதுவா பொறுமையா செய்யுங்க, ஒன்றும் குற்றம் இல்லை. ஃபுல்லா குமிய முடியல, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குமியுங்க. ஒரு நாளைக்கு இன்னைக்கு முதல் நாள கொஞ்சம் குமிஞ்சு எந்திரிங்க, அப்புறம் மெதுவா திரும்புங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் பண்ணாம, உடம்ப போயிட்டு சிதைக்காம அழகா வந்து மெதுவா கம்ஃபர்டபுளா செஞ்சுட்டு வரலாம். ஒண்ணும் இல்லை. இது ஒண்ணு. 2வது சொன்னது 1வது உணவு, 2வது சூரிய நமஸ்காரம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? இந்த 2 விஷயத்த கட்டாயமாக கடைபிடிங்க. இந்த 2 விஷயத்த நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, இந்த சைவ உணவுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய 7 தாது பொருட்களையும் சரி பண்றது மட்டும் இல்லாம உங்களுடைய 40% பேட் கர்மாவை அதை சரி செய்யும். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து கர்மா இல்ல, தெய்வீக சக்தி. 7 தலைமுறையா இந்த பிறவில நீங்க வந்து பிறக்கிறதுக்கு, இந்த உங்களுடைய மொத்த கர்மாவை உங்க உடம்புக்குள்ள கொண்டாந்து வச்சு இங்க வந்து நீங்க பிறக்கிறதுக்கு 7 தலைமுறையா முயற்சி பண்ணியிருக்காங்க. உங்க அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, அவருடைய அப்பா, இந்த 7 தலைமுறையோடைய மறுபானத்தோடைய அமைப்பு முறையிலிருந்து, கருமத்தோடைய பரிமாற்றத்திலிருந்து இன்னைக்கு நீங்க வந்து பிறந்திருக்கீங்க. அதனாலதான் ஆடி அமாவாசை வரும்போது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய 7 தலைமுறைக்கும் ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த செய்ய வச்சாங்க. அதே போல தை அமாவாசையிலும் செய்ய வச்சாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஆடி அமாவாசையில ஏன் வந்து நீங்க போய் கடல்ல போயிட்டு என்ன சொல்லுவாங்க, தர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, ஆடி அமாவாசையில என்ன நடக்குது அப்படின்னா, ஆடி அமாவாசை டைம்ல வந்து பூமிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அத்தி பூமி இருக்குல்ல, அதுல இருந்து 9 விதமான விஷ வாயுக்கள், விதவிதமான 9 விதமான விஷ வாயுக்கள் வெளிப்படும். அந்த வெளிப்படுத்தினால அதிகமாக எப்போதும் விட அதிகமா வெளிப்படும். அந்த வெளிப்படும் போது அந்த விஷ வாயுக்களை என்ன செய்யணும், மேல் மட்டத்தில் இருக்கின்ற மீன்கள் வரைக்கும் அதை தாக்கும். அந்த விஷ வாயுக்கள் ஒரு கெமிக்கல் மாதிரி வெளியாக்கிரும். அது கெமிக்கல் வெளியாக்குனால அந்த மீன்களால வந்து சரியா போய் வேட்டையாடி மீன்களை உணவை தின்னு
உணவுகளை வந்து தேடி வந்து வேட்டையாடி அந்த கடல்ல அதுங்களால செய்ய முடியாது. அதுங்களுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக், அதாவது அதுங்களுடைய காந்தமே ஓடி போயிடும் அந்த விஷ வாயுக்கள்னால. அதுங்களால ஓடி போயிட்டு உணவுகளை தேடி சாப்பிட முடியாத நிலையில இந்த மீன்கள் எல்லாம் நிறைய மீன்கள் தத்தளிக்கும் கடல்ல. அப்ப இத கண்டறிந்த சித்தர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா, இந்த ஆடி அமாவாசையில நீ உன்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி விசுவாசமா இருக்கிறத வழியா, அவங்களுக்கு நன்றி சொல்ற வழியா, அவங்கள நடிச்சு தர்ப்பணம் வைக்கிற வழியா, ஒரு சோறு, அதுல கொஞ்சம் நிறைய எள்ளு போடு, அந்த சோறை வந்து உருண்டை பொடி, 7 தலைமுறைக்கு ஒரு உருண்டை வை, அந்த உருண்டையை கொண்டு போய் கடல்ல கடைச்சிரு. ஊர்ல போய் பாருங்க, லட்சக்கணக்கான பேர் கடல்ல போய் கரைப்பாங்க. அப்படி கரைக்கும் போது அதிகமான பிராண சக்தியை உள்வாங்கி வைக்கக்கூடிய தானியங்கள்ல ஒரே தானியம் எள்ளு. அந்த எள்ளோடு சோறையும் கலந்து வைக்கும் போது அந்த உணவுக்கு தேடி அலைஞ்சு கஷ்டப்படக்கூடிய அந்த மீன்களுக்கு உணவு கொடுத்த புண்ணியமானது அவர்களுக்கு வந்து சேரும். அது யாரு பேர்ல? முன்னோர்களுடைய பேர்ல. இது ஆடி அமாவாசை. அதே போல தை அமாவாசையில என்ன நடக்குதுன்னா, தை மாசத்துல சூரியனுடைய கதிர் ஒளி, அந்த உஷ்ணம் அதிகமா இருக்கும். உஷ்ணத்தை தாங்க முடியாத ஒரே ஒரு உயிரினம் காக்கா. அது கருப்பா இருக்கிறதுனால உஷ்ணத்தை நிறைய உள்வாங்கும். அது வந்து ஓடி போயிட்டு உணவு தேடுறதுல ரொம்ப கஷ்டப்படுறதுனால அதையும் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உணவை வந்து தேடி கண்டுபிடிச்சு அதை சாப்பிட முடியாதனால என்ன செஞ்சாங்கன்னா, அதே போல முன்னோர்களை வந்து நினைச்சு தை அமாவாசையில உன் வீட்டுக்கு மேல நீ என்ன செய்ய, 2 இட்லி 1 வடை வச்சு உன் முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தர்ப்பணம் கிருப்பணம்லாம் பண்ணிட்டு அது மேல கொண்டு போய் வச்சிருப்பா. கான்னு வை, உன் முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி வச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பறவைகள்லயே உஷ்ணத்தை தாங்க முடியாத பறவை காக்கா. அந்த காக்கா உணவை தேடி தை மாசத்துல, அந்த தை அமாவாசை நேரங்கள்ல தை மாசத்துல தாங்க முடியாதுன்னு சொல்லி அந்த உணவை வச்சு பழகினாங்க புண்ணியத்துக்காக. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க, எவ்வளவு வந்து என்ன சொல்லுவாங்க, லாஜிக்கா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. மாஸ்டர் we cannot go to sea, can we do it? கேட்னம்மா நோ ப்ராப்ளம். த பாயிண்ட் என்னன்னாக்கா, அது முடிஞ்ச கடல்ல போய் செஞ்சா சிறப்பு. பாருங்க, அது கடலுக்கு தான் போகுது. கொஞ்சம் சீக்கிரமா கடலுக்கு போகக்கூடிய இடத்துல போயிட்டு அதை போய் நீங்க கரைச்சிங்கன்னா அதை போய் கடலுக்கு போய் சேர்ந்துடும். சரி அன்பர்கள், இன்னைக்கு அந்த நம்மளுடைய தெய்வீக சக்தியை பாதுகாக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு இந்த சைவ உணவு, இன்னொன்னு வந்து சூரிய நமஸ்காரம். ஓகேவா? சூரியன் நம்மளுடைய வகுப்புல ஜாயின் பண்ண அன்பர்கள் யாரெல்லாம் இன்னும் பண்ணலையோ உடனடியாக 50 பேர் இருக்கீங்க. நம்மளுடைய 63 நாட்கள்ல இன்னைக்கு ஆடி மாசம் 1வது நாள் நம்ம வந்து 2வது மகாசக்தி விரத நாள்ல இருக்கிறோம். அதுலயும் ஆடி மாசத்துல முதல் நாள்ல இருக்கிறோம். இன்னிலிருந்து தொடர்ந்து வந்து 63வது நாள் 63 நாட்களுக்கும் உங்களுக்காக வந்து 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் குரு நமஸ்கார மந்திர ஜபம், கணபதி மந்திர ஜபம், அதுல வந்து என்ன சொல்லுவாங்க, அதிர்வன மந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அதிர்வ சீர்ஷ கணபதி மந்திரம், அதுக்கப்புறம் குரு மந்திரம், அதுக்கப்புறம் வந்து சாப நிவர்த்தி மந்திரம், அதுக்கப்புறம் வந்து கவசம், திசை கவசம், உடல் கட்டு கவசம், தடைகட்டு கவசம், அதுக்கப்புறம் லலிதா நவரத்ன மாலை, கட்கா மாலா, சித்த குஞ்சிகா மந்திரம் படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வந்து நான் வந்து இந்த தெய்வீக சக்தியை பத்தி பேசிட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த தெய்வீக சக்தியை சேமிச்சுக்கணும். அது வந்து வீணா போகாம இருக்கணும், மற்றவங்களால திருடப்படாம இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாம வந்து அஷ்டலட்சுமி தந்திரம் 63 நாட்களுக்கும் அஷ்டலட்சுமி தந்திர வகுப்பு. இந்த அஷ்டலட்சுமி தந்திரம் உங்களுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில செல்வத்தையும் சௌபாகியத்தோடு நீங்க வாழ்றதுக்கு அது வழிவகுத்து கொடுக்கும். போனீங்கன்னா சிறப்பா இருக்கும். அப்பதான் இதுதான் அந்த சப்ஜெக்ட். அந்த ஒவ்வொரு தந்திரத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்ப எளிமையானது, ரொம்ப ஈஸியானது. எல்லாரும் அதை பண்ண முடியும். எனக்கு வேண்டியது என்னன்னா, இந்த நாட்டுல இருக்கிற இந்தியர்கள் எல்லாரும் பொருளாதாரத்துல மேன்மை நிலை பெற வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்த சந்ததி காணா போயிருங்க. அடுத்த சந்ததி நம்மளே காணா போயிரும். அது நடக்கக்கூடாது.
நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் பொருளாதாரத்துல வெற்றி பெற்றீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பிள்ளைங்களுக்கு இங்க என்ன வெளிநாட்டுல வரைக்கும் நீங்க போய் உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். பணம் இருந்தால் இங்க எது தெரியுதோ இல்ல எம்ஆர்ஆர் ஒரு இதுல இதுல பார்த்தேன். அது சொல்ல இந்த உலகத்துல நீ எது கத்துக்கிறியோ இல்லையோ பணம் சம்பாதிக்க கத்துக்கொள். கத்து கொடுப்பது என்னுடைய ரிஷிகள் கத்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அதை எடுத்து சொல்றதுதான் என் வேலை. அது 63 நாளுக்கு அஷ்டலட்சுமி தந்திரம். கடைசி நாள் அன்று பொருளாதாரத்தில் நீங்க வெற்றி பெறுவதற்காக சண்டி யாகமானது நடைபெறும். 15ஆம் தேதி 64 காலபைரவர்களுக்கும் யோகினிகளுக்கும் பலி பூசை நடக்கும். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி காலையில சண்டி யாகம் நடக்கும். சரி, இதுல பங்கு எடுக்கணும்னாக்கா எப்படி? ஒருவேளை சாப்பாடு நீங்க கொடுத்துருங்க நம்ம குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகள் தன்னுடைய அறிவை வளர்க்கறதுக்காக நம்ம ஆசிரமத்திலேயே இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து 2 வயசு குழந்தைகள்ல இருந்து 15-16 வயசு டீனேஜர் வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில தன் அறிவை வளர்க்கறதுக்கு ஆரோக்கியமான உணவை நான் சொன்னல, அந்த சப்த தாத்துக்களையும் பாதுகாக்கிற உணவை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆக அன்பர்கள், நீங்க ஒருவேளை சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் நாளைக்கு கூட யாரும் இன்னும் பதிவு பண்ணல. ஒரு வாரத்துக்குள்ள பதிவு நம்ம சரியா பண்ணாதான் அடுத்தடுத்து நடக்கிறோம். 40 பேர் இருக்கீங்க. உங்க எல்லாத்தையும் வேண்டி நான் கேட்டுக்கிறேன், நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுங்க. இந்த ஆடி மாசம் ஆவணி மாசத்துல இந்த 63 நாள்ல நீங்க அந்த கொடுக்குற உணவு இருக்குல்ல, அது மகா புண்ணியம், ரொம்ப பெரும் புண்ணியம். இந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுத்துட்டீங்கனாலே போதும். ஒருவேளை சாப்பாடு உங்களுடைய பொருளாதாரத்துக்கு வசதிக்கு ஏற்ப நீங்க கொடுங்க, அதுவே போதுமானது. சரியா? ஆக ஒரு குழந்தைக்கு ஒரு வேளை கொடுத்தாலும் சரி, 2 வேளையில ஒரு நாள் ஃபுல்லா கொடுக்க போறீங்கனாலும் சந்தோஷம். சரி, இதுல எப்படி பதிவுனா டிக்டாக் பயோல என் தொலைபேசி எண் இருக்கு. அந்த நம்பர் எடுத்து மாஸ்டர் சீட்னு சேவ் பண்ணிட்டு புலனம் வழியாக உங்கள் பெயரு, உங்க நெகிரி, உங்க பண்டாரை எழுதி அனுப்பி விட்டுருங்க. அதையோட சேர்த்து ஐ வாண்ட் டு ஜாயின் 63 days. ஓகேவா? நான் என்ன செய்வேன்னா, உங்களுக்கு உங்க நம்பரை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஃபார்ம் அனுப்பும். அந்த ஃபார்ம்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதுல பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ, லஞ்ச் எவ்வளோ, டீ பிரேக் எவ்வளோ, டின்னர் எவ்வளோன்னு இருக்கும். அதில் க்ரீன் டிக் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த க்ரீன் டிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம்ல இது பண்ணது கீழே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் பேங்கிங் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபார்மையும் அந்த பேங்கிங் பண்ண ஸ்லிப்பையும் எனக்கு அனுப்பி விட்டுருங்க. சரியா? இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஸோ அன்பர்கள், முடிந்த அளவுக்கு சில பேர் 34 பேர் இருக்கீங்க. ஒரு கால் எனக்கு அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை, பரவாயில்ல, நீங்க இருக்கிறீங்களே, உங்களுக்குன்னு ஒரு அற்புதமா இறைவன் பேசுறதுக்கு ஒரு வாய் கொடுத்துருக்காரு. சொல்லுங்க. இந்த ஆசிரமத்துல ஆரோக்கியமான உணவு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்களை அறிவு வளர்க்கறதுக்காக உணவு. நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுங்க, நம்ம அதுக்கு கேட்கல. பிள்ளைங்களுக்கு அறிவார்ந்த உணவை கொடுக்க வேண்டும். பிள்ளைங்களுடைய அறிவு வளர்க்கறதுக்கு தான் உணவை தேவை தவிர்த்து உடல் வளர்க்கறதுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு நம்ம ஆசிரமம் கிடையவே கிடையாது. உடல் வளர்க்கறதுக்காக உணவு கொடுக்கணும்னாக்கா அது நம்ம இடம் கிடையாது. நம்மளுடைய ஆசிரமத்துல அப்படி கிடையாது. தன்னுடைய மூளை என்பது, முதல் மூளை என்பது மனிதனுடைய வயிறு, 2வது மூளை தான் இது. அப்ப அந்த மனிதனுடைய உணவின் மூலியமா அவனுடைய குணமானது பிரதிபலிக்கின்றது. சரியா? சோ அன்பர்கள், இந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவு நீங்க கொடுங்க. உங்கள் இடத்துல நான் பிக்ஷையாக கேட்கிறேன். குருகுலத்திலிருந்து பிக்ஷை கேட்டு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் இடத்துல பவதி பிக்ஷாம் தேஹி, பவதி பிக்ஷாம் தேஹி, பவதி பிக்ஷாம் தேஹி. ஓ சரி அன்பர்கள், இப்போது இன்னைக்கு நம்மளுடைய 2 விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கீங்க. சைவமா இருக்கிறது, யோகா முக்கியமா. நாளைக்கு ஆக்கும் தொழில் 5 நாற்ற நலம், பூக்கும் நகையால் புவனேஸ்வரிப்பால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை. ஓகே, சேர்க்கறதுக்கு இந்த உணவு கெட்டு போறது. இந்த உணவுகளை நீங்க தயவு செய்து வெளிய இடத்துல யார் வீட்லயும் சாப்பிடுறது, வெளியே போய் சாப்பிடுறது, சூழ்நிலை வேற வெளியெல்லாம் சாப்பிடுவீங்க. ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வகுப்புல ஜாயின் பண்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் 8 எழுத்து மந்திரம் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த 8 எழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த சாப்பாட்டுல ஊதி, அந்த சாப்பாட்டுல தண்ணி தெளிச்சு, இல்ல நீங்க குடிக்கிற தண்ணியிலையும் அந்த மந்திரத்தை சொல்லி அதை நீங்க குடிச்சு பழகி வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். சரியா?